قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் நிரந்தரமாக இந்த நல்ல நாளில் எப்படி நம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டோனா என்று துஆ செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் எல்லாம் ஒரு புதிய வருடத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். 2026 என்கின்ற ஆண்டில் என்ன செய்கிறோம்? அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். இந்த 2026 கொண்டாடுவதற்காக, அந்த 2026 முதல் நாளை கொண்டாடுவதற்காக உலகம் முழுக்க காத்து கொண்டிருக்கிறது. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த தினத்தை கொண்டாடுவதற்காக, இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக இந்த உலகம் முழுவதும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்க போனோம் என்று சொன்னால் மனவேதனையாக இல்லை. இது கிறிஸ்தவர்களுடைய ஒரு கொண்டாட்டம், மாற்றாருடைய ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தை மாற்றார்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செய்கிறார்கள்? கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் மனவேதனையாக இல்லை. ஆனால் நம்முடைய சமூகத்தினர், நம்முடைய இஸ்லாமிய உம்மத் என்ன செய்கிறது? இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் மனவேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது, மன கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மாற்றாருடைய ஒரு கலாச்சாரம், மாற்றாருடைய ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையை நம்முடைய உம்மத்து, இஸ்லாமிய உம்மத்து என்ன செய்து கொண்டிருக்கிறது? கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தாண்டு தினத்துல பல அனாச்சாரங்கள், பல அசிங்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. வருட வருடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வருட வருட புத்தாண்டு தினத்துல பல அனாச்சாரங்கள், பல அசிங்கமான காரியங்கள், மது பிரியர்கள் என்ன செய்கிறார்கள்? வருடம் வருடம் அதிகமாக கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி விபச்சாரம் இந்த நாள்ல, இந்த புத்தாண்டு தினத்துல முதல் நாள்ல என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படி புத்தாண்டு தினத்தை என்ன செய்கிறார்கள்? கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பல அனாச்சாரங்களை வைத்து என்ன செய்கிறார்கள்? மாற்றார்களும் சரி இஸ்லாமிய உம்மத்தும் சரி சில பேர் என்ன செய்கிறார்கள்? இந்த புத்தாண்டு தினத்தை என்ன செய்கிறார்கள்? கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு கொண்டாடுகிறார்கள்? கேக்கு வெட்டி ஆடலும் பாடலும் கூத்தும் கேலியுமாக என்ன செய்கிறார்கள்? இந்த புத்தாண்டு தினத்தில் என்ன செய்கிறார்கள்? நடு ரோட்ல நடு இரவுல 12 மணிக்கு என்ன செய்கிறார்கள்? இஸ்லாமிய உம்மத்தை சேர்ந்த இளைஞர்களும் சரி இளைஞர்களும் சரி என்ன செய்கிறார்கள்? இந்த புத்தாண்டு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கேக்கு வெட்டி ஸ்ப்ரே அடித்து என்ன செய்கிறார்கள்? கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய கலாச்சாரமா? கிடையாது. இது பல அசிங்கமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஃமின், ஒரு அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொண்டவன், அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொண்டவன், இந்த மார்க்கத்தை முறையாக பின்பற்றக்கூடியவன், அவன் எவ்வாறு இருப்பான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிட்டு காட்டுகிறான். வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வ இதா மர்ரு பில் லக்வி மர்ரு கிராமா, அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க, அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். யாரை குறித்து சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களை குறித்து சொல்லி காட்டுகிறான். ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். மேலும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியுமா? வீணான காரியம் நடக்கும் இடத்தில் என்ன செய்ய மாட்டார்கள்? போக மாட்டார்கள். எங்கு வீணான காரியம் நடந்து கொண்டிருக்கிறதோ, அசிங்கமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கு செல்லாமல் கண்ணியமாக, எப்படி கண்ணியமான முறையில அந்த இடத்தை விட்டு என்ன செய்வார்கள்? ஒதுங்கி விடுவார்கள், நகர்த்து சென்று விடுவார்கள். அப்ப பாருங்க, இந்த புத்தாண்டு அனாச்சாரங்கள் எல்லாம் என்னது? ஒரு வீணான காரியம், இஸ்லாத்துல இல்லாத ஒரு காரியம். இந்த காரியத்தை ஒரு முஃமின் பார்த்தான் என்று சொன்னார், இந்த காரியத்தை ஒரு முஃமின் கண்டான் என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு என்ன செய்து விடுவார்? நகர்ந்து வந்து விடுவார். யாருதான் அந்த புத்தாண்டு தினத்தை கொண்டாடுவார்? யார் அந்த புத்தாண்டு தினத்துல கலந்து கொள்வார்? சரியான முறையில மார்க்கம் பிடி இல்லாதவன், அல்லாஹ்வை முறையாக நம்பாதவன், சரியான முஃமின்தாரியாக இல்லாதவன் என்ன செய்வான்? அந்த புத்தாண்டு தினத்துல என்ன செய்வான்? கலந்து கொள்வார். ஒரு முஃமின், இஸ்லாமிய உம்மத்தில் உள்ள ஒரு முஃமின் என்ன செய்வான்? தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு வருடம் கழிந்து விட்டதே என்று நினைச்சு என்ன செய்வான்? வருந்துவான்.
என்னுடைய வாழ்நாள்ல நான் 60 வயசு வரையும் தான் வாழ்வேன், 50 வயசு வரையும் தான் வாழ்வேன் என்று அவன் தெரிஞ்சிருந்தான் சொன்னா, என்னுடைய வாழ்நாள் ஒரு வயசு கம்மியாயிருச்சு, என்னுடைய வாழ்க்கையில ஒரு வாழ்நாள் கம்மியாயிடுச்சு என்று சொல்லி ஒரு முஃமின் வருந்துவான், சந்தோஷப்பட மாட்டான். இன்னைக்கு பாருங்க, இது 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 மட்டுமல்லாமல் பிறந்த தினத்தையும் நம்முடைய சில இளைஞர்கள் என்ன செய்ய கொண்டிருக்கிறார்கள், இதே மாதிரி கேக் வெட்டி என்ன செய்கிறார்கள், ஆடலும் பாடலும் புத்தாடை அணிந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார். இது இஸ்லாமிய கலாச்சாரம் என்று கேட்டால் கிடையாது. இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்துருச்சு, இன்னைக்கு என்னுடைய குழந்தை இன்றைக்குதான் பிறந்த தேதி, இதெல்லாம் நான் என்ன செய்வேன், என்னுடைய பிள்ளைக்கு கேக் வெட்டி கொண்டாடுவேன். ஒரு தாய், அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொண்ட ஒரு தாய் என்ன நினைப்பார், என்னுடைய பிள்ளையினுடைய வயசுல ஒரு வயசு கம்மி ஆயிடுச்சு, என்னுடைய பிள்ளையுடைய வயசு ஒரு வயசு கம்மி ஆயிடுச்சு, வருடம் ஒரு வருடம் கழிஞ்சிருச்சு, இந்த வருடத்துல என்னுடைய பிள்ளை எப்படி இருந்தா, எவ்வளவு நன்மையான காரியங்கள் செஞ்சிருக்கிறான், என்னுடைய பிள்ளை இந்த வருடத்துல எப்படி தொழுந்திருக்கிறான், நோன்பு வச்சிருக்கிறானா, மார்க்கத்தை முறையாக படித்திருக்கிறானா, குர்ஆனை கற்றிருக்கிறானா என்று ஒரு தாய் நினைப்பார், சந்தோஷப்பட மாட்டாள். என்னுடைய பிள்ளை இந்த நேரத்துல பிறந்திருக்கு, நான் கேக் வெட்டிதான் கொண்டாடுவேன், புத்தாடை அணிந்தா நான் கொண்டாடுவேன் என்று சொல்லி ஒரு தாய் நினைக்க மாட்டாள். எப்படிப்பட்ட தாய், அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொண்ட ஒரு தாய். அப்படி நினைக்கணும். என்னுடைய பிள்ளையுடைய வாழ்நாள ஒரு வயசு கம்மியாயிடுச்சு, இந்த வருடத்துல என்னுடைய பிள்ளை எப்படி இருந்தா, எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்திருந்தா அப்படின்னு ஒரு தாய் நினைக்கணும். இன்றைக்குள்ள தாய்மார்கள் அப்படி நினைக்கிறார்களா, இன்றைக்குள்ள தந்தைமார்கள் அப்படி நினைக்கிறார்களா, நினைப்பது கிடையாது. ஒரு பெரிய கேக் எடுத்து வந்து என்ன செய்கிறார்கள், என்னுடைய பிள்ளையோட பிறந்தநாளை இப்படிதான் கொண்டாடுவேன் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த புத்தாண்டும் சரி, இந்த பிறந்தநாள் கொண்டாட்டமும் சரி, நம்முடைய கலாச்சாரம் கிடையாது, நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. அப்படி நாம் கொண்டாடக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திய ஒரு நாள்னா என்ன தெரியுமா, ஹிஜ்ரத் என்னும் நாள் தான். மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திய நாள் ஹிஜ்ரத் என்னும் நாள் தான். இந்த ஹிஜ்ரத்தை வைத்துதான் இஸ்லாமிய காலண்டர்கள் உருவாக்கப்பட்டது, இஸ்லாமிய மாதங்கள் உருவாக்கப்பட்டது. அப்படி நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இருந்துச்சு சொன்னா இந்த ஹிஜ்ரத் நாள் தான் கொண்டாடணும், இந்த ஹிஜ்ரத்துடைய முதல் நாளத்தை நாம் கொண்டாடணும். ஆனால் அப்படி எந்த ஒரு வரலாற்றுமே சொல்லப்படவில்லை, எந்த ஒரு வரலாறுலையும் எந்த ஒரு ஹதீஸ் கிதாபுகளிலும் இந்த மாதிரி புத்தாண்டுகளை கொண்டாடுங்கள் என்று எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அப்போ இந்த பாருங்க, இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது எல்லாமே, இப்படி புத்தாண்டுகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, இது எல்லாமே அழிவுக்குரிய அறிகுறிகள், அழிவு நாளுடைய அறிகுறிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நம்மளுடைய சமுதாயத்தை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தை பின்பற்றுவீர்கள். எப்படி பின்பற்றுவீர்கள், ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம் நீங்க என்ன செய்வீங்க, உங்களுக்கு முன் சென்றவர்களை பின்பற்றுவீர்கள். அவர்கள் உடும்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் என்ன செய்வீங்க, அந்த உடும்பு பொந்துக்குள் நுழைவீர்கள். அப்படி நுழைஞ்சீங்க சொன்னா அது மறுமை நாளுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா, நம்முடைய முன் சென்ற அதாவது மாற்றாருடைய கலாச்சாரத்தை ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம் அப்படி பின்பற்றுகிறாமா இல்லையா, பின்பற்றுகிறார்கள். புத்தாண்டு என்பது நம்ம கலாச்சாரம் கிடையாது, வெடிவெடுப்பது நம்மளுடைய கலாச்சாரம் கிடையாது, கேக் வெட்டுவது நம்மளுடைய கலாச்சாரம் கிடையாது, இது மாற்றாருடைய கலாச்சாரம். இன்றைக்கு மாற்றாருடைய கலாச்சாரத்தை இஞ்சிக்கு இஞ்சி, முளத்துக்கு முளம் என்ன செய்கிறார்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதுல இருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக எச்சரிக்கை செய்ய வேண்டும், இது கொண்டாடக்கூடாது என்று சொல்ல வேண்டும் கடுமையான முறையில. இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சில பேர் கேட்கிறாங்க, கொண்டாடதான் கூடாது, வாழ்த்துக்களையாவது பரிமாறிக்கலாமா, எந்த ஒரு வாழ்த்துக்களையும் பரிமாறக்கூடாது, மாற்றாருடைய கலாச்சாரத்துக்கு எந்த ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லக்கூடாது. ஹாப்பி நியூ இயரோ இல்ல புத்தாண்டு தினத்துக்கு எந்த ஒரு வாழ்த்தும், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி, எந்த ஒரு வாழ்த்தையும் நாம் தெரிவிக்க கூடாது. அப்படி நாம் தெரிவித்தோம் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்ததாக அர்த்தம், அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஆதரவு கொடுத்ததாக அர்த்தம். இமாம் இப்னுல் கைம் அவர்கள் சொல்கிறார்கள், ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், யார் மாற்றாருடைய கலாச்சாரத்துக்கு வாழ்த்து சொல்கிறார்களோ அது ஹராம் என்று சொன்னார்கள். ஹராம். சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள், மாற்றாருடைய கலாச்சாரத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வாழ்த்துக்கள் தெரிவிக்க கூடாது, வாழ்த்து சொல்லக்கூடாது. இன்னைக்கு பார்க்கிறோம், வாட்ஸ்அப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, பேஸ்புக்லயும் சரி, ஸ்டோரிகளை போட்டு என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் கிடையாது, இது ஹராம் என்று 2 இமாம்களும் என்ன செய்கிறார்கள் சொல்லி இருக்கிறார், அவருடைய கிதாபிலே பதிவு செஞ்சிருக்கிறாங்க.
அது தடை. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அது தடை என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால என்ன செய்யுங்க, அவர்களுக்கு வாழ்த்துலாம் சொல்லாதீங்க. எல்லாம் எல்லாரும் நினைக்கிறான் இவர் என்ன வாழ்த்து சொல்லாம இருக்கிறாங்க, அவ்வளவு மதவெறி பிடிச்சவங்களா அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க நினைக்குங்கிற காரணத்தினால நாம் என்ன செய்ய முடியாது, அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியாது, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லவும் கூடாது. மார்க்கத்துல அது தடை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நாங்க கொண்டாடல, அவங்களுக்கு நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம், மன நல்லிணக்கத்தோடு வாழ்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறார்கள். மார்க்கத்துல அதுக்கு தடை. எந்த ஒரு வாழ்த்தும் எந்த ஒரு பண்டிகைக்கும் என்ன செய்யக்கூடாது, வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடாது. இதெல்லாம் வீணான காரியம். பேஸ்புக்ல ஸ்டோரி போடுறது, இன்ஸ்டால ஸ்டோரி போடுறது, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பது எல்லாம் வீணான காரியம். ஒரு முஃமின் இதை விட்டு என்ன செய்வான், கண்ணியமான முறையில ஒதுங்கி இருப்பான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் மாற்றாருடைய கலாச்சாரம். அவங்க என்ன செய்வாங்க, வாழ்த்துக்களை பரிமாறிக்கிடுவாங்க, புத்தாண்டுகளை கொண்டாடுவாங்க. நாம் என்ன செய்யக்கூடாது, அதன் பக்கம் நெருங்கவே கூடாது. அப்படி நெருங்கலாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்தாருக்கு ஒப்பாக நடக்கிறார்களோ, யார் ஒரு கூட்டத்தாருடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று எச்சரிக்கை சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க, எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒதுங்கி இருக்க வேண்டும். அதெல்லாம் மாற்றாரோட நீ வாழ்த்து சொன்னாலும் சரி, அதை கொண்டாடினாலும் சரி, நீ மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி விட்டாய், நீ அவர்களுக்கு ஒப்பாக நடந்து விட்டாய். நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க, யார் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள், நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய சுவாசம் சேர்ந்திருக்காங்க. கடுமையான முறையில எச்சரித்து சொல்லி இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யக்கூடாது, வாழ்த்துக்கள் என்ன செய்யக்கூடாது, பரிமாறிக்கொண்டு இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பாருங்க, புகார்ல வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய, அல்லாஹ்வுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை யோசிக்காமல, அதனுடைய பலனை யோசிக்காம பேசலாம் என்று சொன்னா அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். கண்ணியமான பேச்சின் மூலமாக, கண்ணியமான வார்த்தையின் மூலமாக ஒருத்தன் அதன் பின்னால் பலனை தெரியாமல் யோசிக்காமல் ஒரு நல்ல வார்த்தையை பேசலாம் சொன்னா அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் செய்கிறான், உயர்த்துகிறான். அதே மட்டும் அல்லாமல் அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுக்கு வெறுப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஒருவன் யோசிக்காமல் பேசலாம் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், நரகத்தில் தள்ளி விடுகிறான், நரகத்தில் விழுந்து விடுகிறான். அப்ப பாருங்க, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுக்கு சொல்லாத ஒரு வார்த்தைகள், அவர்கள் காட்டித்தராத ஒரு வார்த்தைகள். இந்த வாழ்த்துக்கள், வாழ்த்து கூறுவது, புத்தாண்டுக்கு வாழ்த்து கூறுவது, இதெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவில்லை. இதை நாம் சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இதன் மூலமா ஒரு அடியான் எங்க போகிறான், நரகத்திற்கு போகிறான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், கண்ணியமான வார்த்தைகளை பேச வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுக்கு என்னென்ன வார்த்தைகளை சொல்லி கொடுத்தார்களோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். இப்படி பேசலாம் என்று சொன்னால் நம்முடைய தரஜாவை, நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், உயர்த்துகிறான். அப்ப பாருங்க, இன்னொரு சம்பவத்தை பாருங்க, அல்லாஹ்வுக்கு எப்படி கவனமா இருந்திருக்கான்னு பாருங்க. ஒரு நபிசுல்லாஹு அவர்கள் காலத்துல ஒரு மனிதர் வர்றாரு, யா ரசூலுல்லாஹ், நான் புவானா என்கின்ற ஒரு இடத்துல நான் என்ன செய்யறேன், குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் என்ன செய்யறேன், அந்த இடத்துல குர்பானி கொடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இதுக்கு முன்னால அந்த இடத்துல ஏதாவது சிலை வழிபாடு நடந்துச்சா, சிலை வழிபாடு தளம் அந்த இடத்துல இருந்துச்சா என்று கேட்கிறாங்க. பாருங்க எந்த அளவு கவனமா இருக்காங்க பாருங்க. ஒரு இடத்துல குர்பானி கொடுக்க போறேன், அந்த இடத்துல குர்பானி கொடுக்கலாமே என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த இடத்துல சிலை வழிபாடு என்ற ஒரு அனாச்சாரம் நடந்துச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி எதுவுமே நடக்கல. எப்படி, அந்த இடத்துல எந்த ஒரு சிலை வழிபாடும் நடக்கல என்று சொன்ன உடனே அப்ப என்ன செய்ய, அறுத்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அனுமதி கொடுக்குறாங்க. பாருங்க, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றும் ஒரு நேர்ச்சை, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு நேர்ச்சி, அந்த இடத்துல கூட பிற மத கலாச்சாரம் நடந்திருக்க கூடாது, அந்த இடத்துல கூட பிற மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாகி விடக்கூடாது என்பதை கவனமாக என்ன செஞ்சிருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள். பாருங்க, ஒரு அறுத்து பலியிடுதல், அந்த இடத்துல ஒரு பிற மத கலாச்சாரங்கள் அந்த இடத்துல நடந்துருச்சு சொன்னா, அந்த இடத்துல அறுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒப்பாகி விடும் என்கின்ற ஒரு காரணத்தினால அதை கேட்டார்கள். அப்போ அந்த இடத்துல எதுவுமே நடக்கல என்று சொன்ன உடனே நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள்,
அந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, அறுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு கவனமா இருந்திருக்கிறார்கள். எந்த இடத்திலுமே மாற்றாருக்கு ஒப்பாக நடக்கக்கூடாது என்பதில் மிக உறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய இருந்தவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கவனமாக இருந்திருக்கிறார்கள். நமக்கும் அல்லாஹ்வுடைய என்ன செஞ்சிருக்காங்க, எச்சரித்து சொல்லி இருக்கிறாங்க. மாற்றாருடைய கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றாதீங்க. அப்படி நீங்க பின்பற்றீங்கன்னு சொன்னா, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்களை செய்கிறார்களோ, யார் மார்க்கத்தில் கட்டளையிடப்படாத செய்திகளை செய்கிறார்களோ, அந்த செயல்கள் நிராகரிக்கப்பட்டதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த புத்தாண்டு தினம் என்பது இஸ்லாத்தில் என்றுமே கிடையாது. இதுக்கு வாழ்த்து தெரிவிப்பதும் கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய வழியை நீங்க என்ன செய்யுங்கள், பின்பற்றுங்கள். அதுதான் நேரான வழி, அதுதான் நேரான வழி அப்படி என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டிய பாருங்க. நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான வழியாகும். ஆகவே இதனை நீங்கள் பின்பற்றுங்கள். இதை விட்டு பிற வழிகளை நீங்க பின்பற்றீங்கன்னு சொன்னா அது உங்களை என்ன செய்து விடும், வழிகேட்டில் கொண்டு சேர்த்து விடும் என்று அல்லாஹ் சொல்ற திருமறையில குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய பாதை நாம் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய வழியை நாம் என்ன செய்ய வேண்டும், பிடிக்க வேண்டும். இதை தவிர்த்து வேற ஒரு வழியை, மாற்றாருடைய நாம் வழியை பின்பற்றினோம் சொன்னா நம்மளை எங்க கொண்டு சேர்த்து விடும், வழிகேட்டுல சேர்த்து விடும். அந்த வழிகேடு எங்க நம்மளை கொண்டு போய் விடும், நரகத்துல கொண்டு போய் விட்டு விடும். அதுல நம்ம என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் சர்வசாதாரண நினைப்போம், புத்தாண்டு தானப்பா நாம் கொண்டாடினா என்ன, சர்வசாதாரண நினைப்போம். இந்த செயல் தான் நாளைக்கு நம்மளை எங்க கொண்டு விட்டு விடும், நரகத்துல கொண்டு போய் விட்டு விடும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் எச்சரித்து சொன்னாங்க, இதுல இருந்து விலகியே இருங்கள், இவர்களுக்குள் ஒப்பாக நடக்காதீங்க. அப்படி ஒப்பாக நடந்தீங்க சொன்னா கண்டிப்பாக நீங்கள் அவர்களை சார்ந்தவர் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் பாருங்க, அடுத்து பாருங்க, இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயர்ல அழிவு அறிகுறிகள் நிறைய இருக்குது. இந்த புது வருடம் பிறந்துட்டாலே என்ன செய்யறாங்க, பட்டாசு வெடிப்பது, மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, ஆடல் பாடல், அதாவது பல கோடி கணக்கான ரூபாய்களை செலவழித்து என்ன செய்கிறார்கள், அந்த புத்தாண்டு தினத்தை கொண்டாடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, கல்வி உயர்த்தப்படுவது, கல்விமான்கள் மரணிப்பது, அறியாமை அதிகரிப்பது, விபச்சாரம் அதிகரிப்பது, மதுப்பிரியர்கள் அதிகரிப்பது, இப்படி அதிகரிச்சுன்னு சொன்னா மறுமை நாளுடைய அறிகுறி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப நடக்குது பாருங்க. கல்வி என்ன செய்யப்பட்டது, கல்விமான்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். விபச்சாரம் அதிகரிக்கிறது. இன்றைக்கு தெருக்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க என்று சொன்னால், அதாவது மறுமையினுடைய அடையாளமாக சொன்னார்கள், விபச்சாரம் பெருகும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாய் எப்படி தெருவுல விபச்சாரம் செய்யுமோ அதே போல என்ன செய்வோம், மனிதர்களும் தெருக்கள் என்ன செய்வாங்க, விபச்சாரம் செய்வாங்க. இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா மறுமை நாள் நம்மளை என்ன செஞ்சு விட்டது, நெருங்கி விட்டது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் மது பிரியர் என்ன செய்வாங்க, அதிகரிப்பார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், ஒவ்வொரு தெருக்களிலும் சரி, ஒவ்வொரு ஊர்களிலும் சரி, மதுவை குடித்து விட்டு என்ன செய்கிறார்கள், தெருக்களின் ஓரமாக படுத்து கிடப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்ன இவரையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு மதுவை குடிக்கிறார்கள், அதனுடைய பின்விளைகள் தெரியாமல் மதுவை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் உடம்புக்கும் கேடு, வீட்டாருக்கும் கேடு. மது கொடுப்பதினால் தன்னுடைய உடம்புக்கும் கேடு, தங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் என்னது, அது கேடுதான். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், யார் மதுவை குடிக்கிறார்களோ, யார் மதுவை அருந்துகிறார்களோ அவர் என்ன செய்வார்கள், நரகத்தில் நுழைவார்கள். நரகத்தில் நுழைவார்கள். அவர்களுக்கு நரகத்துல எப்படிப்பட்ட உணவு தெரியுமா கொடுக்கப்படும், இந்த மது அறிந்து இறந்தான் பாருங்க, இவனுக்கு நாளைக்கு மறுமையில கொடுக்கப்படக்கூடிய உணவு நரகவாசிகளுடைய புண்ணிலிருந்து வழியக்கூடிய சீல்தான் அவனுக்கு உணவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு புத்தாண்டு தினத்தில் என்ன நடக்குது, பல அனாச்சாரங்கள், மதுவை குடித்துக் கொண்டு ரோட்டை அணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் நடனமாடி கொண்டிருக்கிறார்கள், பைக் ஓட்டி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், பைக் ஓட்டி எத்தனை பேர் இறந்து போகிறார்கள். பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை பைக் எடுத்து கேட்டா என்று சொல்லி பெரிய பைக்கை எடுத்து கொடுப்பது, இதன் மூலமாக அந்த புத்தாண்டு என்ற தினத்துல வேகமாக ரோட்ல பைக் ஓட்டிட்டு என்ன செய்கிறார், இறந்து போவதை நாம் நிறைய ஒரு புத்தாண்டு தினத்துல நம்ம செய்யறோம், பார்க்கிறோம். ரேஸ் வைக்கிறான்,
பைக் ரேஸ் வச்சு என்ன செய்யறான், நான் வின் பண்றேன் நீ வின் பண்றியா அப்படின்னு சொல்லி ரேஸ் வச்சு என்ன செய்கிறார்கள், இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இப்படி பைக் ரேஸ்ல, அதாவது பைக் ஓட்டி எவன் நான் தான் வின் பண்ணணும் நான் தான் பெரியார் என்று யார் ரேஸ் வச்சு இறந்து போகிறார்களோ அவர்கள் தற்கொலை செய்ததுக்கு அர்த்தம். யாரு பைக் ஓட்டி நான் தான் இப்படி இவ்வளவு வேகமா போனா நம்மளுக்கு இறப்பு கன்ஃபார்ம், நம்மளுக்கு அடிபடும் கன்ஃபார்ம் என்று தெரிஞ்சு எவன் பைக் ஓட்டி போய் இறந்து போகிறானோ அவன் தற்கொலை செய்ததுக்கு அர்த்தம். தற்கொலை செய்தவன் எல்லாம் எங்கதான் போவான், நரகத்துக்கு தான் போவான். அந்த நரகத்துல அவன் நிரந்தரமாக இருப்பான். இதுல பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க சொல்லி என்ன செய்கிறோம், பைக் வாங்கி கொடுக்கிறோம், என்னெல்லாமோ வாங்கி கொடுக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும், கவனமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பிள்ளைகள் கேட்கத்தான் செய்வாங்க, பிள்ளைகள் அடம்பிடிக்கத்தான் செய்வாங்க. நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் 2 அடி அடித்து என்ன செய்ய வேண்டும், அடக்க வேண்டும். பிள்ளைகள் பைக் கேட்டாங்க சொல்லி என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறோம். தற்கொலைக்கு சமமாக அவன் இறந்து போனால் தற்கொலைக்கு சமமாக ஆகி விடுகிறது. அந்த தற்கொலை செய்தவன் எங்கதான் இருப்பான், நிரந்தரமாக நரகத்தில் தான் இருப்பான். அல்லாஹ்வுடைய சுராசன் சொன்ன செய்தி. அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். அப்ப பாருங்க, இதுல இருந்து எல்லாம் என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இந்த புத்தாண்டு தினத்தில் இவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு அனாச்சாரங்கள். இதெல்லாம் கொண்டாடக்கூடாது. மாற்றாரோட கலாச்சாரம் சொன்னதுக்கு பிறகும் நம்முடைய இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த காதல இந்த காதல் விட்டுட்டு என்ன செய்யறாங்க, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்பது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் அப்படித்தான். பெண்களும் என்ன செய்கிறார்கள், இந்த தினத்துல ஆடைகளை, இறுக்கமான ஆடைகள் அணிந்து கொண்டு, எப்படி இறுக்கமான ஆடைகள் அணிந்து கொண்டு, லேசான ஆடைகள் அணிந்து கொண்டு அந்த ஆடலின் பாடலின் கூத்திலும் என்ன செய்கிறார்கள், கலந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், இறுக்கமான ஆடை அணிந்து கொண்டு, லேசான ஆடை அணிந்து கொண்டு ஒரு பெண் தன் பக்கம் ஒரு ஆடவனை சாய்க்கிறா பாருங்க. தன் பக்கம் ஆடவனை சாய்க்கக்கூடிய பெண் எங்கதான் இருப்பாள், நரகத்தில் இருப்பாள். அவள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவளால் என்ன செய்ய முடியாது, நுகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறார்கள். யாரு, ஒரு பெண் லேசான ஆடை அணிந்து கொண்டு, ஆடை அணிந்தும் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், எப்படிப்பட்ட பெண், தன் பக்கம் ஒரு ஆடவனை சாய்க்கக்கூடிய ஒரு பெண், அவளால் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. ஆடை எதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், மானத்தை பாதுகாப்பதற்காக. மானத்தை பாதுகாப்பதற்காகத்தான் ஆடை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் இன்றைக்கு இந்த வாழக்கூடிய சமகாலத்தில் வாழக்கூடிய பெண்மணிகள் என்ன செய்கிறார்கள், தன் பக்கம் ஆடைகளை சாய்க்க வேண்டும் என்பதற்காக இறுக்கமான ஆடை அணிந்து கொண்டு, லேசான ஆடைகளை அணிந்து கொண்டு என்ன செய்கிறார்கள். இந்த புத்தாண்டு தினத்துல நிறைய ஒரு அனாச்சாரங்களை என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நம்முடைய பெண்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஆடை கேட்கிறாரா, ஒழுங்கான ஆடைகள் எடுத்து கொடுக்க வேண்டும். மானத்தை மறைக்கக்கூடிய, உடம்பை மறைக்கக்கூடிய ஆடை நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்துக் கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு பெண்கள் அடம்பிடிப்பார்கள், பெண்களும் அடம்பிடிப்பார்கள். எனக்கு இந்த ஆடை தான் வேணும், இந்த ஹீரோயின் அணிந்த ஆடை தான் எனக்கு வேணும் என்று அடைபிடிப்பார்கள். அப்படி என்ன செய்ய விடாது, அடம்பிடிக்கக்கூடிய அந்த பெண் இடத்துல என்ன செய்ய விடாது, அவள் சொன்னதுக்கு எனக்கு நம்ம போகக்கூடாது. நம்முடைய கட்டுப்பாட்டுல நம்முடைய பெண் பிள்ளைகளையும் சரி, ஆண் பிள்ளைகளையும் வைக்க வேண்டும். அப்ப பாருங்க, ஒரு சிறந்த பெண் யார் என்று சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட கேட்கப்படுகிறது, சிறந்த பெண் யார் என்று. சிறந்த பெண் யார் என்று கேட்கப்படும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எந்த பெண்மணி ரோட்ல நடந்து போகும் பொழுது, எந்த பெண்மணி ரோட்ல நடந்து போகும் பொழுது எந்த ஆடவனையும் பார்க்கவில்லையோ, எந்த ஆடவனையும் அவள் பார்க்கவில்லையோ, எந்த ஆடவனும் அவளை பார்க்கவில்லையோ, அவள் தான் சிறந்த பெண்மணி என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி, இவள் ரோட்ல நடந்து போகும்போதும் யாரையும் பார்க்க மாட்டாள், இவளையும் எந்த ஆடவனும் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். எதை கருத்தில் கொண்டு சொன்னார்கள், அவருடைய ஆடையை கருத்தில் கொண்டு சொன்னார்கள். ஹிஜாப், ஹிஜாப் எதற்கு, தன்னுடைய உடம்பை மறைப்பதற்கு. ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு பெண்மணி சென்றார் என்று சொன்னால் எந்த ஆடவனுடைய கண் நம் மீது படவில்லையோ அதுதான் ஒரிஜினல் ஹிஜாப். இன்றைக்குள்ள ஹிஜாப்லாம் பாருங்க, மாடல் மாடலாக, கலர் கலராக என்ன செய்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஹிஜாப் என்று கேட்டால் இது ஹிஜாபே கிடையாது. எது ஹிஜாப், நாம் யாரை வழிகேடர் என்று சொல்கிறோமோ, நாம் யாரை வழிகேடர் என்று சொல்கிறோமோ, யாரு, ஷியாக்கள். ஷியாக்கள் உள்ள கூட்டத்தில் பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாப் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரிஜினல் ஹிஜாப்.
அதுதான் ஒரிஜினல் ஹிஜாப். அந்த ஹிஜாபை அவர்கள் போட்டு சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் யார் என்று அடையாளம் காண முடியாது. அந்த அளவுக்கு ஹிஜாபை போடுவார்கள். ஒரு ஹிஜாபோட கையில 2 கைகள் நுழையும், அந்த அளவுக்கு இடைவெளி இருக்கும் ஹிஜாப்ல. இதுதான் ஒரிஜினல் ஹிஜாப். கலர் கலராக இறுக்கமாக கயிறு வச்சுக்கிட்டு மாடல் வச்சுக்கிட்டு இது ஹிஜாப் என்று கேட்டால் இது ஹிஜாப் கிடையாது. இது ஹிஜாப் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள வராது. தன்னுடைய உடம்பே மறைக்க வேண்டும். கருப்பு கலர்ல எந்த ஆடவனும் என்னை பார்க்க கூடாது. கருப்பு கலர்ல ஹிஜாப் அணிஞ்சு போனா எந்த ஆடவனும் நம்முடைய ஹிஜாபை பார்ப்பனா கிடையாது. ஆனால் கலர் கலராக மாடல் மாடலாக கயிறு வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு போனோம்னு சொன்னா எல்லா ஆடவர் கண்ணு யார் மேலதான் இருக்கும்? இந்த ஹிஜாபி பெண்மணி மேலதான் இருக்கும். அப்ப நம்மளுடைய பெண்மணிக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹிஜாபை ஒழுங்கான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து கொடுக்க வேண்டும். இப்படி எடுத்து கொடுத்து ஒரு பெண்மணி ரோட்ல நடந்து சென்றான்னு சொன்னா எந்த ஆடவருடைய கண்ணும் நம்ம மீது படாது, நம்முடைய வீட்டு பெண்மணி மீது படாது. நம்முடைய வீட்டு பெண்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். எந்த ஆடும் நீங்க என்ன செய்யாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அதாவது பெண்களுக்கு ஈமான் கொண்ட பெண்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறார்? உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள், உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள், உங்களுடைய வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்படி நடந்தா மட்டும்தான் ஒரு சிறந்த பெண் என்று அன்னை ஆயிஷா சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க, இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துல பட்டாசுகள்லாம் என்ன செய்யறாங்க? வெடிக்கிறாங்க, ஸ்ப்ரே வாங்கி பூசுறாங்க, கேக் வாங்கி வெட்டுறாங்க. இதெல்லாம் வீண் விரயம். வீண் விரயம். யாரா வீண் விரயம் செய்வா? வீண் விரயம் செய்யக்கூடியவர் யாரு? ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அப்ப பட்டாசுகள் வெடிப்பது, கேக் வெட்டிகள் கொண்டாடுவது எல்லாமே வீண் விரயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்பான். ஒரு 4 கேள்விகள் கேட்பான். இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தங்களுடைய பாதங்கள் நகராது. 4 கேள்விகள் அல்லாஹ் என்ன செய்வான்? நாளைக்கு மறுமை நாள்ல கேள்வி கேட்பான். இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் பாதங்கள் நகராது அந்த இடத்துல இருந்து. அதுல ஒரு கேள்விதான், உன்னுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு செலவு செய்தாய்? உங்களுடைய பொருளாதாரம் நான் கொடுத்திருந்தேனே உனக்கு பொருளாதாரம், இதை எந்த வழியில நீ செலவு செஞ்ச? நல்வழியில செலவு செஞ்சியா இல்ல வீண் விரைவில் செஞ்சியா என்று கேட்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நாளைக்கு ஒருவருடைய பாதம் நகராது என்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பொருளாதாரத்தை நல்வழியில் செலவு செய்ய வேண்டும். நன்மையான காரியங்களுக்கு நம்மளுடைய பொருளாதாரங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில நம்மளுடைய பொருளாதாரத்தை என்ன செய்ய வேண்டும்? செலவு செய்ய வேண்டும். நீங்க நிறைய சம்பாதிக்கிறோம், அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளுக்கு நிறைய சம்பாதித்து கொடுக்கிறா. இந்த சம்பாதித்தை நாம் என்ன செய்யக்கூடாது? வீண் விரயம் செய்யக்கூடாது. வீணான காரியங்களை நம்மளுடைய பொருளாதாரங்களை செலவு செய்யக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய பள்ளிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செலவு செய்ய வேண்டும். ஆனா இன்றைக்குள்ள இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள்? சம்பாதிச்சு வந்து சம்பாதித்த மொத்த காசும் என்ன செய்கிறார்கள்? என்ன செய்யறாங்க? இந்த பட்டாசுக்கும் இன்னைக்கு இந்த வருடம் என்ன செஞ்சு கந்திரி விழா நடந்துச்சு. இந்த கந்திரி விழா பல அனாச்சாரங்கள், பல விதமான காரியங்கள் என்ன செஞ்சு நடந்துச்சு. அதுக்கு தங்களுடைய இளைஞர் என்ன செய்யறாங்க? இந்த ஊர்களுடைய இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து சுமார் 4 லட்சம் ரூபாயை பொட்டுக்கும் வெடிக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? செலவழித்து. எவ்வளவு பெரிய வீண் விரயம், எவ்வளவு பெரிய வீண் விரயம்! இந்த வீண் விரயம் எல்லாம் ஷைத்தானுடைய செயலாகும், ஷைத்தானுடைய செயல். அப்ப அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பானா மாட்டானா? கேள்வி கேட்பா. உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தனே, நீ என்ன வழியில செலவு செஞ்ச? பொட்டுக்கு செலவு செஞ்சா? இசை என்பது மார்க்கெட்ல ஹராம். இந்த இசைக்காக வேண்டி 4 லட்சம் ரூபாயை நம்முடைய இளைஞர்கள் செலவழித்திருக்கிறார்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இதுல கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்தை நல்ல வழியில செலவு செய்ய வேண்டும், அழகான முறையில செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில இன்னைக்கு யாசகம் கேட்டு எத்தனையோ பேர் வராங்க. அவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவ வேண்டும். இன்றைக்கு அவர்களை விரட்டி அடிப்பதை நிலைமையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசல்ல தேடி வந்தாங்க சொன்னா, நம்மளை நாடி பொருளாதாரத்தை நாடி வந்தாங்க என்று சொன்னா அவர்களை விரட்டடிக்கக்கூடிய நிலைமை நாம் பார்க்கிறோம். ஆனால் வீணான காரியங்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிறோம். பள்ளிவாசலுக்கோ யாசகம் கேட்டு வரவங்களுக்கோ நம்மளுடைய பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு மனம் வர மாட்டேங்குது. அல்லாஹ் நாளை கேள்வி கேட்பான். இதே வேண்டும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த புத்தாண்டு இந்த தினம் நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்திலே கிடையாது, இந்த இஸ்லாமிய உம்மத்துல கிடையாது. அல்லாஹ்வும் காட்டித்தராத ஒரு செயல் இந்த செயல் எல்லாம். அப்ப இந்த செயலை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். மார்க்கத்தை முறையாக படித்து அதன் பிரகாரம் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானார்.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புத்தாண்டு என்ற தினம் நம்முடைய இஸ்லாம் உம்மத்தில் கிடையாது என்பதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு கேள்வி எழும்பலாம், அப்போ நம்ம எல்லாம் ஒரு ஒரு கொண்டாட்டத்தையும் கொண்டாடக்கூடாதா? அப்படியே ஒரு கேள்வி எழும்பலாம். இன்னைக்கு நிறைய இளைஞர்களுடைய கேள்வி இதுதான். அப்ப நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையே வராதா? நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாதா? கொண்டாட்டங்கள் கொண்டாடவே கூடாதா அப்படின்ட்டு நிறைய இளைஞருடைய கேள்வி இருக்குது. கொண்டாட்டம் இருக்குது, நம்முடைய உம்மத்திலும் கொண்டாட்டங்கள் சந்தோஷங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி காலத்துல ஒரு சிறுமி என்ன செய்யறாரு, பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சலங்கை இல்லாத ஒரு தஃபை வச்சு என்ன செய்யறாங்க, பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, வருகிறாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல ஷைத்தானுடைய இசைக்கருவியா என்று கேட்டு அந்த பாடலை அப்படி நிப்பாட்டுறாங்க. பாடலை பாடாதீங்க, அப்படி நிப்பாட்டுங்க என்று சொல்லுகிறார். இது நடந்தது எப்ப என்று சொன்னால், ஒரு பெருநாளுடைய தினத்தில். ஒரு பெருநாளுடைய தினத்துல ஒரு சிறுமி என்ன செய்ய சந்தோஷமாக ஒரு தஃப் வச்சு என்ன செய்யறாங்க, பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பாட்டை நிப்பாட்டுங்க என்று சொல்லி அபூபக்கர் என்ன செய்யறாங்க, வந்து சொல்றாங்க. உடனே படுத்து கடந்த ரசூலுல்லாஹி எந்திரிச்சு அவங்கள விடுங்க, அவங்க பாட்டு படிச்சுட்டு போட்டோம், சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், இது நம்முடைய கொண்டாட்டம், இது நம்முடைய பெருநாள் தினம் என்று சொல்லி அந்த இடத்துல அனுமதி கொடுக்கிறார்கள். அப்ப நம்முடைய பெருநாள் தினம் என்ன? 2 பெருநாட்கள் தான். ஒண்ணு ஹஜ்ஜி பெருநாள், இன்னொன்னு நோன்பு பெருநாள். இந்த 2 பெருநாட்கள் தான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாட்கள் நம்ம என்ன செய்யலாம், கொண்டாடி கொள்ளலாம். கொண்டாட்டம் என்று சொன்னால் ஆடல் பாடலாம் கிடையாது. எப்படி அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு என்று சொன்னால், பெருநாள் தினம் முடிஞ்சிச்சு என்று சொன்னால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, மல்யுத்தம் போட்டி நடத்துவாங்க. அதாவது அந்த வீர விளையாட்டு, அதாவது தங்களுடைய உடம்புக்கு நம்ம என்ன செய்யணும், நல்ல முறையில் இருக்க வேண்டும், தன்னுடைய உடம்புக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு விளையாட்டே அந்த பெருநாளுடைய தினத்தை என்ன செஞ்சாங்க, விளையாண்டாங்க. அப்படி இப்படிப்பட்ட விளையாட்டு நம்ம என்ன செய்யலாம், விளையாடலாம். பெருநாளத்துல இப்படியும் கொண்டாடலாம். விளையாட்டு போட்டிகள், அதாவது சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு என்ன செய்யலாம், அவர்களுடைய உடம்புக்கு எது ஒத்து போகுமோ, உடல் வலிமையாகுமோ அந்த விளையாட்டை நம்ம என்ன செய்யலாம், அந்த பெருநாளுடைய தினத்தில் என்ன செய்யலாம். இப்படித்தான் கொண்டாட வேண்டுமே தவிர பட்டாசுகள் வெடித்து கேக்குகளை வெட்டி ஆடலும் பாடலும் வச்சு என்ன செய்யக்கூடாது, கொண்டாடக்கூடாது. இப்படி மார்க்கம் நம்மளுக்கு அனுமதிக்கவில்லை. நம்மளுக்கு மார்க்கம் அனுமதித்த கொண்டாட்டங்கள் 2 கொண்டாட்டங்கள், அந்த 2 பெருநாட்கள் தான். இந்த 2 பெருநாட்கள் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்ளலாம், நம்முடைய கொண்டாட்டங்களை வெளிப்படுத்திக் கொள்ளலாம். எவ்வளவு நாளும் அந்த இடத்துல என்ன செய்யலாம், சந்தோஷமா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த பெருநாட்கள். அப்ப அதெல்லாம் மாற்றவருடைய கலாச்சாரம், மாற்றவருடைய ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்துல போய் நாம என்ன செய்யக்கூடாது, பங்கு வைக்க கூடாது. நம்முடைய கொண்டாட்டம் ஒன்று வரும் பாருங்க, இந்த 2 கொண்டாட்டம் இதெல்லாம் என்ன செய்து கொள்ளலாம், சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாற்றாளர்கள் கலாச்சாரத்தை ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. நம்முடைய கலாச்சாரம் இருக்கு பாருங்க. இந்த 2 பெருநாட்கள், இந்த 2 பெருநாட்களை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷமான முறையில நாம் என்ன செய்ய வேண்டும், கொண்டாட வேண்டும். மற்ற கலாச்சாரங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒப்பாக கூடாது. ஆகவே அன்பாகவே சரியாக மார்க்கத்தை படித்து சரியான முறையில இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.